இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதிலிருந்து 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை சரியான முறையில் வேலைவாய்ப்பு தருவதில்லை. புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும்போது சரி, எடப்பாடியார் இருக்கும்போது சரி, அதிகமான மனித சக்தி நாட்கள் உருவாக்கப்பட்டது, அதிகமாக ஊதியம் வழங்கப்பட்டது மத்திய அரசுல பெற்று. ஆனால் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் சரியான முறையில் அவர்களுக்கு போய் சேருவதில்லை. 100 நாள் வேலை வாய்ப்பு சரியான முறையில் தருவதில்லை. மத்திய அரசாங்கம் 125 நாட்களாக உயர்த்தியுள்ளது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 2021 150 நாளாக நாங்கள் ஆட்சிக்கு வந்து உயர்த்துவோம் என்று சொன்னார்கள். அதையும் செய்யவில்லை. இன்றைக்கு மத்திய அரசு 120 நாளாக உயர்த்தியதை கூட ஒரு தவறான முறையில் பொதுமக்களிடத்திலும் கிராமங்களிலும் மத்திய அரசு இந்த திட்டத்தை நிறுத்திவிடும் என்று ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த திட்டத்துக்கு மத்திய அரசு பாதுகாப்பு கொடுத்துள்ளது, 120 நாளாக உயர்த்தியுள்ளது. எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது, அம்மா இருக்கும்போதும் முறையான படியில் 100 நாள் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது. இன்றைக்கு 100 நாள் வழங்கப்படவில்லை, ஊதியம் கொடுக்கவில்லை. ஆகிய உடனடியாக திராவிட முன்னேற்ற கழக அரசு ஊதியத்தை வழங்க வேண்டும். 100 நாள் வேலை வாய்ப்பு நம்முடைய பொதுமக்களுக்கு, அங்க இருக்கக்கூடிய கிராமத்தில் வசிக்கக்கூடியவர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் அரசை கண்டித்து தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் 150 பேரூராட்சிகளுக்கும் இத்திட்டம் விரிவுபடுத்தப்படும். கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அரசை கண்டிக்கின்றோம். மக்கள் விரோத ஆட்சியை கண்டிக்கின்றோம். முல்லை முதலமைச்சர் ஸ்டாலினை கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். வைத்து விட்டது திமுகவின் வாக்குறுதிகள் அனைத்தும் வைத்து விட்டது. முதலமைச்சரே பொம்மை முதலமைச்சரே கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம். ஏமாற்றாதே 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 ஏமாற்றாதே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.